கன்னியாகுமரி மாவட்டத்துக்கே கன்னியாகுமரியின் பேர் வர காரணமே இந்த தேவி தான். கன்னியாகுமரி பகவதி அம்மன். இந்த பகவதி அம்மனோட பரிவேட்ட நிகழ்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அதாவது நவராத்திரி திருவிழாக்கள்லே முக்கியமான இந்த பரிவேட்ட நிகழ்ச்சி 10ஆம் திருநாள் நடக்குதுன்னே சொல்லலாம், விஜயதசமி அன்று. அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வாங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பத்தி பார்க்கலாம். பரிவேட்டை நிகழ்ச்சியோட கதை தான் என்ன? அதாவது முன்னொரு காலத்துல பானாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் மக்களை வதம் செஞ்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தான். அதாவது தன்னை யாராலும் அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்து, என்னை யாரும் அழிக்க முடியாத ஒரு கௌரவத்தோடு இருந்தான். அந்த நேரத்தில் தான் பார்வதி தேவி பூமியில் அவதாரம் எடுக்கிறாங்க. பார்வதி தேவி எதற்கு அவதாரம் எடுத்தாங்கன்னா, இந்த கன்னி பெண்ணால் மட்டும்தான் இந்த பானாசுரனை அழிக்க முடியும். அதனால் அவதாரம் எடுக்கிறாங்க. மலையத்து வஜன் ஒரு மன்னனுக்கு மகளாகவும் பிறக்கிறாங்க. பிறந்து பார்த்தீங்கன்னா கன்னி பெண் வீரமிக்க ஒரு பெண்ணாகவும் இருக்கிறாங்க, அழகாகவும் இருக்கிறாங்க. இவங்களோட அழகில் சுசீந்திரன் தானுமாலையன் சாமி மயங்கி அவங்கள பொண்ணும் கேட்குறாங்க, கொடுக்குறேன். அதுக்கு தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு ஒரு கோரிக்கை உண்டு, அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிக்கணும். அதாவது ஒரு 3 பொருட்கள் எனக்கு தரணும். அந்த 3 பொருட்கள் நீங்கள் தர முடிந்தால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. அதாவது அந்த 3 பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, கணு இல்லாத கரும்பும், காம்பு இல்லாத வெற்றலையும், கண் இல்லாத தேங்காயும். இந்த 3 பொருட்களும் கொண்டு விடியறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்னியாகுமரிக்கு வரணும். அந்த சமயம் வந்தீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் செய்கிறாங்க. அதுபோலவே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுசீந்திரத்துலேருந்து தானுமாலையன் சுவாமி கன்னியாகுமரிக்கு போகிற வழியில் வழுக்கம்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இன்றளவும் பார்த்தீங்கன்னா கோழியோட கால் தடம் இன்றளவும் இருக்குன்னே சொல்லலாம். அந்த இடத்துல வச்சு தான் நாரதரோட வேலையை அவர் காணிச்சிட்டார். அதாவது கோழி மாதிரி மாறி நாரதர் கோவும் செஞ்சுட்டார். அந்த சமயத்தில் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா, ஐயோ விடிந்து போயிட்டு நம்ம கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் வீணாகி போட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சுசீந்திரத்துக்கு திரும்பவும் செஞ்சுட்டாரு. பொதுவாக நாரதர் கழகம் நன்மையில் முடியுது சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கழகமும் நன்மையில் முடிஞ்சுன்னே சொல்லலாம். அதாவது தேவியோட அவதார நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பானாசுரனை அசுரனை வதம் செய்வதே இந்த அவதார நோக்கம். அதே மாதிரி பானாசுரனை வதமும் செய்கிறாங்க. என்னைக்கு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி முடிஞ்சு 10ஆம் திருநாள் அன்று தேவி பரிவேட்டையில் இந்த பானாசுரனை வதமும் செய்கிறாங்க. அன்றைய நாள் தான் இந்த 10ஆம் திருநாள் பரிவேட்டை என்று இன்றளவும் கன்னியாகுமரியில் கொண்டாடப்படக்கூடிய நாள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிரம்மச்சாரி ரூபத்திலே இன்றளவும் அம்மன் காட்சி கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்.